அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் நடிகர் விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் வெளியில் வந்திருக்கு. அந்த படத்தை இப்போ நம்ம போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த படத்திற்கான விமர்சனத்துக்கு நம்மளுடைய லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் எல்லாருமே காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த படத்தை பற்றி நம்ம பேசலாம். காலையிலேருந்து எனக்கே கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி அதில் நிறைய டேரக்டர்ஸ் வேறு, ப்ரொடியூசர் நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போது இந்த படத்தை பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு தன்னுடைய ரசிகர்கள் அணுகுறாங்க. காரணம் என்னன்னா, விஜய் அவர்களுடைய கடைசி படம். ஆமாம், விஜய் அவர்களும் வினோத் அவர்களும் இணைகிற படம். அப்புறம் விஜய்க்கு பிரியப்பட்ட அவருடைய படத்தில் பல்வேறு கால நடித்த நடிகர்கள்லாம் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளத்தோடு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று பல்வேறு தடைகள் இருந்துச்சு இந்த படத்துக்கு. சென்சாருக்கு போனதும், இவங்க மறுப்பு சொன்னதும், நீதிமன்றத்துக்கு போய், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய், அப்புறம் படம் லீக் ஆகி பல்வேறு பிரச்சனைகளோடு இந்த படம் எழுந்திருக்குது. அரசியல் விமர்சனம் வேறு, ஒரு படத்தை நம்ம படமாக பார்த்து விமர்சிக்கணும். இப்போ ஏற்கனவே இந்த படம் குறித்து நான் பேசியிருந்தேன். ஏன்னா இந்த படம் பார்த்தவர்கள் சொன்ன அடிப்படையில் பேசியிருந்தேன். அப்போ அந்த கருத்து வேறு. இப்போ நம்ம படம் பார்த்துருக்கோம். இது முழுமையாக நம்ம பார்த்த என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்யலாம்னு விரும்புகிறேன். இந்த படம் அப்படிங்கிறது ஒரு கதையாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் தேர்தல் நாள் வாக்கு செலுத்துவதற்கு மக்கள் தயங்கி போய் நிற்கிறாங்க. இந்த பாப்பாப்பட்டி கிரிப்பட்டி பிரச்சனை முதல்ல அது மாதிரி ஒரு இதை காட்டியிருக்காங்க. அப்போ இந்த ஊர் மக்கள்லாம் தங்கி நிற்கும் போது அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு நேர்மையான அதிகாரி வச்சுக்கோங்க, நிழல்கள் ரவி அவர்கள் வராரு. அப்போ அந்த பயந்துருக்கிற மக்களுக்கு பார்த்து அவ்வளோ மோட்டிவேட் பண்ணணும் அந்த மக்களை. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் எப்படி பயந்துருக்கீங்களே, உங்களுக்கு ஒருத்தருடைய கதையை சொல்கிறேன், அந்த கதையை சொன்னால் தைரியம் வரும் அப்படின்னு சொல்லி அது கேசியை படம் சொல்லுவாங்கள்ல, அவன் நாங்கள் தைரியம் இல்லாத பசங்க தான், கோழையான மக்கள் தான், ஆனால் இந்த தைரியமான மக்கள் என்ன பண்ணுவோம்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து உனக்கு ஒருத்தருடைய கதையை சொல்கிறேன்னு சொல்லி கதை நீளுனா ஜெயில் செட்டப்பு. ஜெயிலுக்குள்ளே ஒருத்தரை கொல்றதுக்காக ஒரு மீடியாவுடைய ஒரு நிறுவனர் ஒருத்தர் இருக்காரு. அவரை கொல்றதுக்காக ஒரு அரசியல்வாதியோட டீம் உள்ளே இறங்குது ஜெயிலுக்குள்ளே போய். அப்போ அந்த ஜெயிலர் சூப்பரண்டாக இருக்கக்கூடிய கௌதம் வாசுதேவனுக்கு ஃபோன் பண்ணி அவர் சொல்கிறார், அந்த ஜெயிலர் தான் இவர் நிலகல் ரவி, இந்த பக்கம் சூப்பரண்டாக கௌதம் வாசுதேவ மேனன். அப்போ அவருக்கு இவர் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் உள்ளே இறங்கிட்டாங்க அப்படின்னோடனே, சார் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, எல்லோரும் சி பிளாக்கு போயிருக்காங்க. ஏன் சி பிளாக்ல என்ன? சி பிளாக்ல தளபதி வெற்றி கொண்டான் இருக்காரு. வெளியே வராப்புல, வெளியே வரும்போது இந்திய ஜனநாயகம்னு சொல்லி அம்பேத்கரோட புத்தகத்தை படிச்சுட்டே வெளியே வராப்புல. அங்கே ஒரு தாத்தாவை போட்டு, தாத்தாவை அவங்க தட்டி விட்டு போயிடுவாங்க. தூங்கிட்டு இருப்பார், அவர் தட்டி விட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு வாளியை தூக்கிட்டு ஒரு வர்றாப்புல, இந்த மாதிரி தாத்தா தூங்கிட்டு இருந்தார், அவரை நீங்கள் தட்டி விட்டு போயிட்டீங்க, அதில் அவரை தாளாட்டி தூங்க வைங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அவங்க ஏய் தாளாட்டி தூங்க வைக்கணுமா, முதல்ல உன்னையை தட்டி தூங்க வைக்கிறோண்டா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் நிற்கிது. ஆமாம், ஃபைட் சீனுக்காக லீடு கொடுத்துறாங்க. இன்னும் போட்டு அடிக்கிறாப்புல, அடித்து தாத்தா தாத்தா வலி விடுன்னு சொல்லி தூங்க வைக்கிறதுக்கு பாட்டு போடுறாங்க. பாட்டு போட்டு முடித்த உடனே அப்புறம் கதை திருப்பி நீளுது. அவர் யார் அப்படின்னோடனே அவங்க அம்மாவை பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுறாப்புல. உடனே அதுக்குன்னு வாய்ப்பு ஜெயிலில் கிடையாது. அப்போ இந்த கௌதம் வாசனோட குழந்தை ஒன்று இருக்கும். அவர் தான் அம்மாவை பார்க்கணும் ஆசைப்படுறாருல, நீ கூட்டு போப்பா அப்படின்னு சூப்பரண்டுக்கு அந்த இது இருக்குது. சூப்பரண்டுக்கு அவங்க என்ன பண்ணார், மறுநாள்லேயே ஒரு மலை கிராமத்தில் அவங்க அம்மா இவங்க ரேவதி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இவர் அம்மாவை பார்க்கறதுக்காக ஆறுதல் சொல்லி அம்மாவை தேத்துவதற்காக போகிறாப்புல, பரவலில் போகிறாப்புல. அதாவது மகனை பார்க்க அம்மா காத்திருக்காங்க, மகனை பார்ப்பதற்காக விஜய் அவர்கள் போகிறாரு. போய் அம்மா கையை பிடிச்சோன்னா அம்மா செத்துருவாங்க. வாத்தியாரை ஃபஸ்ட்டு பண்ணுறங்க நான் ஒருத்தன் தேட்டரில் கத்துறானுங்க. அம்மா காலி. அப்புறம் அம்மாவை அங்கேயே அடக்கம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாப்புல. கிளம்பும்போது ஜெயிலுக்கு வந்துடுறாரு. ஜெயிலுக்கு வந்தால் இனிமேல் நான் உனக்கு ஒரு அம்மாவாக இருக்கேன், நீ கவலைப்படாதான்னு சொல்லி அந்த குழந்தை இது பண்ணுது. அந்த குழந்தை கூட ரொம்ப அட்டாச் ஆகுது. மறுநாள் காலையில் பார்த்தா ஜெயிலில் உட்காந்து அந்த குழந்தை இவருக்கு சாப்பாடு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்கூல் யூனிஃபார்மோட இவர் தண்டனை சிறைவாசி. ஏன்னா ஒயிட் போட்டிருக்காப்புல. முன்ன பின்ன இந்த படத்தினுடைய இயக்குனர், இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இல்லை இந்த படத்தை எடுத்த எவனாவது ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையா? ஜெயிலில் தண்டனை பெற்ற சிறைவாசிக்கிட்ட உட்காந்து ஒருத்தவங்க ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சூப்பரனோட பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்மோட பேக்கோட உட்காந்து சோறு. அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது விஜய் படம், மூளையை கழட்டி வச்சு வெளியே வா. ஹெல்மெட்டை எப்படி கழட்டி வச்சுட்டு பைக் ஸ்டாண்டில் போயோ அப்படி மூளையும் கழட்டி வச்சு ஜிப்பை வச்சு பூட்டிட்டு வந்துரு. இப்படி விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு மூளை தேவையில்லையோ, அதே போல் விஜய் படம் பார்க்குறதுக்கும் மூளை தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி தான் படத்தை இருக்காங்க. ஆனால் நம்மள மாதிரி ஆளுக்கு படத்துக்கு வருவாங்கிறத அவங்க கருதலை. இவங்க வர போகிறாங்க, பூரா மூளை இல்லாத பசங்க தான் வருவாங்க, எடா அந்த படத்தை அப்படின்னு சொல்லி ஜெயிலில் வச்சு உட்காந்து ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜெயில் முடிஞ்சா இப்போ கட் பண்ணால் இவருக்கு கௌதம் வாசுதேவ மேனன் ஆளை காணும், ஒரு வாரமாக காணும், இங்கே அவர் ஆளை காணும் அப்படின்னு கேட்டுருக்காப்புல. இவர் சார் அவர்
ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாப்புல. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து உங்களுக்கு ஒன்று செஞ்சுட்டு போயிருக்காரு. என்ன, இந்த மாதிரி பொங்கல் லீவுக்கு இந்த இது ஆகஸ்ட் 15 வந்து அதுக்கு சூப்பரண்டுக்கு ரூல் இருக்குது, மேனுவல் நம்ம உண்டு அமைச்சிடலாம். ஆமாம், அது ஒன்று உண்மைதான். மேனுவலில் வந்து ஒரு சூப்பரண்ட் நினைச்சா அவர் வந்து ஒரு கைதியை வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு சிறைவாசி வந்து விடுதலை பண்ணக்கூடிய ரூல் இருக்குது. அது வேணா பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன் பெர்மிஷன்லாம் இருக்குது, அதை வந்து விடுதலை பண்ணிடலாப்புல. ஆனால் சஸ்பெண்ட், அதாவது பரோலில் அனுப்பிச்சதுக்காக இவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணும்போது எப்படி சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு போயிடறாப்புல. குறிப்புணர்ந்து மூளையை தான் கழட்டி பைக்கில் வச்சாச்சு, அப்புறம் என்னையா கட்டிட்டு இருக்கீங்க. சரி, அவர் வெளியே வந்துடுறாப்புல. வெளியே போய் ஒரு வீட்டுக்கு போனால் என்ன பிரச்சனை கேட்கும்போது வந்து ஏதோ த்ரெட்டிங்லாம் இருக்குன்றாப்புல. எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. போகிறவரில் பார்த்தா வாத்தியார் 2வது மர்டரு, கௌதம் மேஸ்தவனம் காளி. இப்போ கௌதம் மேஸ்தவனம் காளி அப்படின்னோடனே இந்த குழந்தை ஒரு பயந்த சுபாவம் உள்ள குழந்தை. ஏன் பயந்த சுபாவம் உள்ள குழந்தைன்னா, இவங்க அம்மாவை ஏற்கனவே வந்து கொண்டிருப்பாங்க. அவங்க அம்மாவை கொள்ளும்போது இந்த குழந்தை பார்த்துருக்கோம். அதனால் வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபியரோபியா அதிர்ச்சியை பார்த்தா பயந்துடும் அப்படின்னோம்னா அப்படின்னு உதற ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. அப்போ வந்து பயத்தை போக்கணும் இந்த பிள்ளைக்கு அப்படின்னு இந்த பிள்ளையை வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாப்புல. பிள்ளை வளர்ந்துருது. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிதா பவிச்சு டீனேஜ் இப்போ வந்துடுறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜ் போயிட்டு இருக்காங்க. காலேஜ் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொறிக்க போய் இன்ஸ்பெக்டர் மறிச்சிடறான். மறித்து அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு இது பண்ணி போகிறான். அப்போது டக்குன்னு பார்த்தா பூஜா ஹெக்டேக்கு ஒரு ஃபோன் வருது, ஒரு ரிப்போர்ட்டர். அவங்க ரிப்போர்ட்டரால ஃபோன் வருது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக எடுத்து எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து தூக்கிட்டு போயிட்டான் ஒரு இன்ஸ்பெக்டர், அவன் வந்து அப்யூஸ் பண்ண போகிறான்னு. அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோனை போடுறாப்புல. ஃபஸ்ட்டு இவங்க வந்து போலீஸ்க்கு தானே ஃபோன் பண்ணிக்கணும், ஏன் இவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க? இவர் தானே சித்தப்பா ஒன்று சித்தப்பா வந்து இந்த மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு போடுறாப்புல. ஃபோனை போட்டு உன் ஸ்டேஷனில் தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னா யாரு, நான் யார் அப்படின்னு தளபதி வெற்றி கொண்டான் யாருன்னு உன் ஸ்டேஷனில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீ வா. அப்போ தான் இந்த ட்ரெயிலர் ஸ்டார்ட் வரும்ல. ஆமாம், இந்த தளபதி வெற்றி கொண்டான்னு ஒரு பெருசு உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு இது அனுப்பிச்சிருக்கேன், அது யாருன்னு பார்த்து சொல்லு. நீ ஒன்றும் அவனை தொட்டுறலையே, ஏன் சம்பவம் பண்ணுறவனை கேள்விப்பட்டிருப்ப, சம்பவம் பண்ணுறல ரெக்கார்ட் பண்ணவனை கேள்விப்பட்டிருக்கியா? எங்கள் என்ன புசியானந்த் மாதிரியே இருப்பார் அந்த இவருக்கு அதில் பாக்கியராஜ் ஒரு படத்தில் டேய் என்னடா இளவு டைலாக் இது பாருல, எவன்டா அந்த டைலாக் இடுன்னு பார்த்தா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர் தான் எழுதியிருக்காப்புல. அவருக்கு அவரே எழுதிக்காரு. உன்னையவே நீ ஏன்டா தேடுறங்கிற மாதிரி அவருக்கு அவரே எழுதிட்டாப்புல. அப்புறம் வந்து சம்பவம் பண்ணுற ரெக்கார்ட் பண்ணுறவன் ஒன்றும் தொட்டலையே, தொட்டா அவன் ஸ்லைஸ் போட்டுருவான், தொட்டா தூக்கிடுவான் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பில்டப்லாம் வைக்கிறாங்க. உடனே ஏற்கனவே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கணும் ஒரு மாண்டேஜஸில் வந்து போகுது அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு எதிர்பார்ப்பு எகிர ஆரம்பிச்சிருது. சில பேர் சொன்னாங்க சீட் நுண்ணில் உட்கார வைக்கும்னு. நான் கூட சீட் நுண்ணில் உட்காரணும், பின்னாடி சீட் ஒன்று தண்ணி ஊற்றிடணும்னு பார்த்தேன். சீட் நுண்ணில் உட்காரணும்னா பின்னாடி தண்ணி ஊற்றினா தான் உட்கார முடியும். சீட் நுண்ணில் உட்கார வைக்கிறது, இதுதான் சீட் நுண்ணில் உட்கார வைக்கிறது. அவன் சம்பவம் மண்டல சரித்திரம் பண்ணுறவன் அப்படின்னு இப்படியே போகுது. போனால் இப்போ யாருன்னு எதிர்பார்ப்பு வந்துடுது இல்லையா? சம்பவம் பண்ணுற சரித்திரம் பண்ண வச்சு என்னையா சரித்திரம் பண்ணியிருக்காரு, என்னையா ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா அங்கே இந்த இவர் இன்ஸ்பெக்டராக பணி செய்கிற காலகட்டத்தில் ஒரு ஊருக்குள்ளே வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சி தான் அப்படியே கள்ளக்குறிச்சியை காட்சிப்படுத்திருக்காங்க. ஒரு தொடர்ச்சியாக சாவுறாங்க நிறைய பேர். வீட்டுக்கு போனவங்க எல்லாம் அப்படியே வாங்கி குடிச்சிட்டு செத்து போகிறாங்க. செத்து போன உடனே இந்த யார் வித்துருக்கான்னு பார்த்தா அங்கே வந்து பிரகாஷ் ராஜ், அந்த ஊரில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான அரசியல்வாதி, ஒரு கட்சியோடைய மாவட்ட செயலாளர். இல்லைக்கிற அவன் மகன் வந்து அட்டூழியம் பண்ணக்கூடிய ஒருத்தன், பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணுறவன். இப்போ வந்து இந்த கள்ளச்சாரத்துக்கு நியாயம் கேட்க அவன் வீட்டுக்கு போனால் அவன் இந்த ஊர் மக்களை புறம் போட்டு அடின்னு அடிச்சிடறான். அப்போ கண்ணகி சிலைக்கு முன்னாடி அந்த கள்ளச்சாரத்தில் இறந்து போனவுடைய மனைவி ஆர்ப்பாட்டம் பண்ணுது. ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடறான். குழந்தை தூக்கிட்டு போய் அந்த குழந்தைய வந்து அப்யூஸ் பண்ணுறான், ட்ரெஸ் எடுத்து போடுறான். அந்த ட்ரெஸ் எடுத்து தேசியக்குள்ளே ஏற்றி புறச்சித்தியை பற்ற வச்சுட்டு இருக்கும்போது அங்கே இன்ஸ்பெக்டர் வராரு. யார்? இவர் தான் இன்ஸ்பெக்டர். டிவிக்கே தளபதி வெற்றி கொண்டான் இன்ஸ்பெக்டர். இப்போ விஜய் வராப்புல வந்து அவர் அந்த மக்களை மோட்டிவேட் பண்ணி நேராக பிரகாஷ் ராஜ் வீட்டுக்கே கூட்டு போகிறாப்புல. கூட்டு போய் நியாயம் கேட்க போனால் அவன் புருஷன் செத்து போனால் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டி அப்படின்னு அடிக்கிறான். என் பையன் தான் அவன் பொண்ணை இது பண்ணான் அப்படின்னு சொல்கிறான். உடனே டக்குன்னு பண்ணுறாப்புல கத்தி எடுத்து அந்த பையனை சதக்குன்னு குத்திடுறாப்புல. குத்துனா வந்து ஊரே திரண்டு நிற்கிதும் போது அந்த பொண்ணை மீட்டு கொண்டு வந்துடுறாப்புல. கொண்டு வந்தால் இப்போ பிரகாஷ் ராஜுக்கு இவருக்கும் முட்டல் மோதல் உருவாயிருது. இந்த கேப்பில் அந்த ஊரில் பிரகாஷ் ராஜ் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு டிசி டெப்டி கமிஷனர் வராப்புல. அவர் யாருன்னா பாபி தியால். டெப்டி கமிஷனர் வந்து நல்ல மனுஷன், ரொம்ப நேர்மையானவன். இந்த ஊரில் அட்டகாசம் பண்ணுற பிரகாஷ் ராஜை அடக்கிறதுக்காக வராப்புல. ஆனால் அவரை பிரகாஷ் ராஜ் வீட்டுக்குள்ளே கூட்டு வச்சு அவமானப்படுத்திடுறாப்புல. ஏதோ அவமானப்படுத்தி சட்டங்கள்லாம் கழட்டிட்டு நல்லவன்
நேர்மையானவன் அவமானப்படுத்தப்பட்டா என்ன ஆவான்? இன்னும் நல்லவனா மாறுவான். இப்போ நீ அவமானப்படுத்திட்டீங்க, நான் நல்லவன், அவமானப்படுத்தி இன்னும் நல்லவனாக மாறுவான். உன்னை நான் விடவே மாட்டேன்னு. இங்கே அப்படி கிடையாது. நல்லவன் நேர்மையானவன் அவனை அவமானப்படுத்தினோடனே அவன் கெட்டவனா மாறிடுவான். இவங்க கூட சேர்ந்துக்குவேன். அதாவது படம் பார்க்க வர நம்ம தான் மூளையை கல்வி சொல்கிறோம், படத்தை எழுதினவங்களும் மூளையை கல்வி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இதில் எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ பிரகாஷ் ராஜ் ஒரு அரசியல்வாதியாக காட்டினாங்கல்ல, அவர் வீட்டில் வந்து எம்ஜிஆர் படம் மாதிரி காட்டுறாங்க. அப்போ அவர் எந்த கட்சியோட அரசியல்வாதின்னு காட்டுறாங்க? எம்ஜிஆர் யார் வச்சுக்காலும் அந்த கட்சி தான் அப்படி காட்டியிருக்காப்ல. ரைட்டு. சரி, அப்புறம் வந்து என்ன இது, அவன் வில்லனா மாறிடுறான். வில்லனா மாறி அவனுக்கு ஒரு கொடூரமான இது. அவன் எந்த மாதிரி வில்லனா, இந்த நாட்டையே கட்டுப்படுத்த போறானா. இந்த டெப்டி கமிஷனர் இருந்தவன் இந்த சட்டியை கலட்டி அவமானப்படுத்தினால வெக்ஸ் ஆகி இந்தியாவே போட்டு பார்க்குறான்டா அப்படின்னு கிளம்பிடுறான். ஒரு பிரகாஷ்ராஜ் மேல அவமானத்தில் கிட்டத்தட்ட பிரகாஷ்ராஜ் அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. சரி, நான் எதுக்கு வந்து ஒன்றை மாதிரி இருக்கணும், நான் ஒன்று எதுக்கு எதுக்கணும், நம்ம ரெண்டும் சேர்ந்துருவோம், நம்ம ஒரு கட்சி ஆரம்பிப்போம், கட்சி ஆரம்பிச்சு நாட்டையே வந்து அழிப்போம். எப்படி கட்சி ஆரம்பிச்சு நாட்டை அழிப்போமா? அப்புறம் நாட்டை அழிக்க முடிவு பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா ஆப்பிரிக்கா தான் கிடைக்குது. ஆப்பிரிக்காவில் போய் எல்லாம் துப்பாக்கி கலாச்சாரத்தை கொடுத்து அந்த நாட்டை அழித்து அந்த நாட்டில் ஜெயிலில் பிடிச்சி போட்டு ஜெயிலையே தகர்த்து பெயர்த்து எடுத்து வெளியே வந்துடுறான். இங்கே வந்தால் பெரிய கப்பலில் வந்து துப்பாக்கியில் கொண்டு வரான். அப்போ இந்திய ராணுவம் வந்து எப்படியோ மோப்பம் பிடிச்சிருது. கப்பலுக்கு இங்கே வரைக்கும் வந்துடுது, பார்டர் வரைக்கும் வந்து மோப்பம் பிடிச்சி போனால் இந்திய ராணுவத்துக்கு ஒரு 2000 பேரை கொண்டுட்டு அவன் கப்பலை கொண்டு வந்துடுறான். கப்பலும் வெடிச்சிருது. அது இல்லாமல் ஒரு 50 லட்சம் பொம்மைகளை, அந்த 50 லட்சம் பொம்மைகள், 50 லட்சம் துப்பாக்கி, ஒவ்வொரு பொம்மைகளும் ஒவ்வொரு துப்பாக்கி. இப்போ மமிதா பைஜிக்கு ஏன் பயம் வந்துச்சுன்னா, மமிதா பைஜோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கடையில் ஒரு பொம்மையை வாங்கியிருப்பாங்க. அந்த பொம்மைக்குள்ள துப்பாக்கி இருந்திருக்கும். அந்த துப்பாக்கி அந்த அம்மா பார்த்துருது, அதில் கொண்டுறாங்க. அதுதான் மமிதா பைஜிக்கு பயம் வருது. எப்படி லிங்க் ஆச்சு? இப்போ மமிதா பைஜிக்கு பயம் வந்தது காரணமும் இந்த துப்பாக்கி, இந்த வில்லன் நாட்டுக்கே பயத்தை உருவாக்க போறான். அப்போ மமிதா பைஜியோட பயத்தையும் போக்கணும், நாட்டோட பயத்தையும் போக்கணும். அதுக்கு யார் இருக்கா? இப்படி நாட்டு மக்கள் எல்லாம் இந்த மாதிரி மமிதா பைஜி பயத்தை யார் போக்க போறா, நாட்டு மக்களோட பயத்தை யார் போக்க போறா, இந்த பயங்கரவாத கும்பலை யார் தடுக்க போறா? இதுக்கிட்ட இந்த பயங்கரவாத கும்பல் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பக்கமுட்டுற மாதிரி, இஸ்லாமியருக்கு இந்துக்களுக்கும் பக்கமுட்டுற மாதிரி, முஸ்லீம்கள் தான் இந்துக்களை கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. அப்போ முஸ்லீம்களும் இந்துக்களையும் ஒற்றுமைப்படுத்தி இந்த வில்லனை கொண்டு மமிதா பைஜி பயத்தை போக்க யார் வரப்போறா? யாரு அந்த இடத்துல வர்றாரு. ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிற்கிற யமன்டா, உலகாண்டவன்டா. அதாவது படத்தை பார்த்துட்டு அமைச்சர்லாம் அழுதாங்க. நான் கூட விஜயோட கடைசி படம் அழுதான் நினச்சேன். அவங்க படம் நல்லா எழுதிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தா அழாம அவங்களாம் அழுதாங்க. நாளா ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிற்கிற யமன்டா, உலகாண்டவன்டா. எப்படா முடியும், வெளியில எப்படா முடிப்படா, இது ஜனநாயகம் இல்லடா, ஜவுநாயகன்டா. இழுக்கிறாங்க 3 மணி நேரம் வந்து வாசிப்பு அடங்கவே இல்லை. அதாவது இப்படி போய்கிட்டு இருக்கா. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தன் சொன்னா, ஏங்க இது பகவந்த் கேசரியோட ரீமேக்குன்னு சொன்னாங்களே. ஆமாம், பகவந்த் கேசரி ரீமேக் தான். ஆனால் அதில் கொஞ்சம் சக்தி சாம்பார் பொடியையும் ஒரு சக்தி மிளகா பொடியும் போட்டு கொஞ்சம் பட்டக்கிராமையும் போட்டுருக்காங்க. கேசரியை கிண்டிதா கூட ஓரமாக உட்காந்து திண்டு போயிருக்கலாம். பொங்கலா பண்ணிதா கூட காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முடிச்சிருக்கலாம். பொங்கலும் இல்லாமல் கேசரியும் இல்லாமல் ரெண்டும் கலந்து மொட்டைக்கட்டியாக கிடக்கு. நான் எங்கிட்டு போய் திங்கிறதுங்கிற மாதிரி அப்படி ஆயிடுச்சு. இப்போ பகவந்த் கேசரி பண்ணுவோம்னா படுபாதக கேசரியாக பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது முதல் காட்சியிலேருந்து வரும்போது அப்படியே பகவந்த் கேசரி மாதிரியே இருக்கும். நம்பி உட்கார்ந்தோம்னா சடக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே பகவந்த் கேசரி மாதிரியே கொண்டு போகிறீங்க. பரவாயில்லப்பா, அது கூட பரவாயில்லாமல் இருக்கும். இப்படி கொண்டு போய் கடைசியில் ஒரு மாதிரி கொண்டு போய் முடிப்பாங்க. இதுலேருந்து இந்த குட்டச் பேட்டேஜுக்கு ஒரு சீன் வச்சுருக்காப்புல. ஏன்னா குழந்தைங்களை கவரணும் இல்லையா. படத்தில் கவரேஜ் ரொம்ப இருக்குது. கரூர் கவரேஜ் இல்லை படத்தில், ஆனால் ஒட்டுமொத்தமான கஸ்டமர் கவரேஜ் இருக்குங்க. எல்லாத்தையும் லேடிஸை கவர் பண்ணணும். என்ன பண்ணுறது, ஒரு பெண் பிள்ளையை ஒருத்தன் கற்பழிக்க பாலியல் நோட் பண்ணுறான், போடுறான் அவனை. அப்போ பெண்கள் கவரேஜ் முடிஞ்சிச்சு. ஸ்கூல் பொண்ணுங்களை கவர் பண்ணணும். பொண்ணுங்களை தொட்டால் இவனை தூக்குவேன். ஸ்கூல் பொண்ணுங்க கவரேஜ் முடிஞ்சு. குழந்தைங்களை கவரேஜ் பண்ணி கிட்ஸ், நண்பா நண்பீஸ், குட்டீஸ், செல்லாஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ வந்து இவர் வந்து மமிதா பயிற்சிவை பயம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு, அதை சேர்க்கறதுக்காக போகிறாப்புல. எங்கே ஒரு இராணுவ முகாமில், ஆர்மி கேம்பில் கொண்டு போய் சேர்க்க போகிறாப்புல. சேர்க்க போனால் அவன் ரொம்ப டீஸ் பண்ணுறான். அவன் ஒரு பெரும் வாம்பயர் நடிகராக இருப்பான் உங்களுக்கு. நாடகத்தில் நடிப்பான் அவன் உண்மையிலேயே வாம்பயர். அவன் வந்து என்ன பண்ணுறான், பொண்ணுங்கள்லாம் படித்து என்ன பண்ண போகுது, பொண்ணுங்கள்லாம் எதுக்கு லாய்க்கு கிடையாது, பொண்ணுங்களாம் வந்து வேஸ்ட் அப்படிங்கிறார் அவர். பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சா,
உங்கள் அம்மா கூட ஒரு பொண்ணு தாண்டோ அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு ஒரு டைலாகை பேசிட்டு, பொண்ணுங்களாம் வீக்கு தான், நீ எவ்வளோ பார்க்குறியா இப்போவே, ஓய் ரன் 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 அப்படிங்கிறான். கிருன்னு சுற்றி அந்த அம்மா கீழே விழுந்துருது மமிதா வச்சு. கிழந்தோடனே இப்போ திரும்பி நீ நம்பலை, இப்போ பாரு நீ ரிங்கு உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அட்றாங்கிறான். இவன் பாஞ்சு அவன் ஒருத்தன் வெறி பிடிச்ச வலிக்கிறான் அங்கே பயிற்சி எடுத்து. காலையில் 5-6 புரோட்டீன் பாரும் 10 முட்டை 2 லெக் பீஸ் சாப்பிட்டு வந்துருப்பான் போல இருக்கு. அவன் உள்ள லிங்கில் குச்சி ஒரே குத்து மம்மிதாவை குத்துனா அது பொத்துன்னு கிருன்னு கீழே விழுந்துருது. கீழே விழுந்த உடனே இவர் பறந்து போய் அவனை அடித்து இது பண்ணி ட்ரெயின் பண்ணாத ஒரு பொண்ணை வந்து நீ அடித்தா என்ன ஆகும், ஒழுங்காக ட்ரைனிங் கொடு அப்படின்றாங்க. அப்படி மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் பண்ணிவிட்டு பெண்ணுங்கள்லாம் யார் சிங்க பெண்ணே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிட்டு அப்படி கூட்டிகிட்டு வரும்போது ஒரு அவன் வந்து இன்னும் 4-5 பசங்க மற்ற ட்ரெயின் எடுக்கிற பசங்க வராங்க. அவனே மாஸ்டர் என்ன மாஸ்டர், இந்த மாதிரி வந்து உங்கள் பொண்ணு வந்து ஆட்டோ டிரைவர் வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்து இப்படி தொட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆட்டோ டிரைவர்கள்லாம் வந்து குழந்தைங்களை தவறாக அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்டோ டிரைவர் இழிவுபடுத்த மாதிரி. நீங்கள் பல்வேறு குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக கூட்டு வரதே ஆட்டோ டிரைவர்கள் தான். ஆட்டோ டிரைவர்கள் வந்து தொட்டுட்டாங்க சாக்லேட். பல எம்எல்ஏக்களே ஆட்டோ டிரைவராக இருக்காங்க. ஆமாம். உடனே வந்து பாப்பா டெய்லி இந்த அங்கிள் உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து தொடுறாரம்மா, எறா வண்டியா ஸ்கூலுக்கு அப்படின்னு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாப்புல. அங்கே ஸ்கூலில் எப்போ சார் வருவீங்க அப்படின்னு அவங்க காத்திருக்காங்க. மொத்த ஆடிட்டோரியமும் உட்காந்து ஸ்கூலில் ஆனுவல் டே கொண்டாடிட்டு இருக்கு. அங்கே வந்து வாங்க இங்கே நீங்கள் யாருங்க, நாங்கள் இந்த மாதிரி இன்ஸ்பெக்டராக இருந்தேன், அப்புறம் ஒரு கொலைகேஸில் வந்து 10 வருஷம் ஜெனரலாக போட்டுட்டு இப்போ நான் இவ்வளோ ட்ரெயின் பண்ணுறதுக்காக பக்கத்து கேம்பஸ்க்கு வந்தேன். அங்கே உங்கள் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணை ஒருத்தர் ஆட்டோ டிரைவர் சீட் பண்ணி டீஸ் பண்ணியிருக்கான். அவனை வந்து இது பண்ணுறதுக்காகவும் இந்த குழந்தைகளுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஆக்சுவலி பேசிக்கலி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படின்ட்டு அங்கே உள்ளே இறங்குறாப்புல. உள்ள என்ன ஸ்கூலுக்கு வந்து திறந்த வீட்டில் ஏதோ புகுந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ளே புகுந்து மோட்டிவேஷன் ஸ்பீச். 3 இடத்த தொடக்கூடாது, 3 இடத்த தொட்டால் நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட போய் சொல்லணும். இது அங்கே பகவந்த் கேசரியில் உண்மையிலேயே நான் பாலையாரோட படத்தை பெருசாக பார்த்து கிடையாது. ஆனால் இந்த படம் அந்த படம் சொன்ன உடனே உட்காந்து பார்த்தேன். அந்த பாலையா வந்து உண்மையிலே ஃபார் பெட்டர். அதாவது பாலையா இப்படி எப்படின்னா பாகுபலி சிலதான். பாலையா இப்போ இப்படி நிற்கிறாப்புல, பாலையா நீ பலே ஐயா அப்படிங்கிற மாதிரி அவர் உயர்ந்து நிற்கிறாப்புல. அவர் அழகாக விளக்குவாப்புல. குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, குழந்தைங்களை வந்து உங்களை யாராவது இதில் தொட்டால் அம்மாட்ட சொல்லணும், பின்னாடி தொட்டால் அம்மாட்ட சொல்லணும், உங்களை வந்து தொடையில் தொட்டால் அம்மாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து பேட் டச் அப்படின்னு சொல்லி அதை இவர் சொல்கிறாப்புல. அதுக்கும் இந்த காட்சியும் ஒட்டவே இல்லை. இதெல்லாம் சொன்னால் குட்டீஸ்களையும் அவங்க அம்மாக்களையும் ஒரு இது பண்ணிடலாம், மெஸ்மரைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த காட்சி வழியே திணிக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒன்று யோசித்தேன், இது வினோத் படம் கிடையாது. வினோத் பேரை சொல்லி எடுத்த படம். நிறைய படம் பார்த்தீங்கன்னா இளையராஜான்னு மியூசிக் போட்டிருக்கோம். ஆனால் இளையராஜா மியூசிக் கொஞ்சம் மாதிரி இருக்காது. என்ன அப்படின்னு கேட்போம், இளையராஜா அசிஸ்டன்ட் விட்டு வைப்போம். அது மாதிரி இது வந்து நம்ம வந்து இப்போ சில வீட்டில் சொல்லுவாங்க, முதன்மையான ஒரு புரோகிதர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க இந்த வெள்ளிக்கிழமை இல்லை கல்யாண நாளில் ரொம்ப பிஸியாகிடுவாங்க. அவங்க பிஸி ஆகிட்டா அவங்க அசிஸ்டன்ட் அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க வந்து சுக்லாம் என்னடா வாயோன்னு அடிச்சுட்டு இருக்கணுமா, அவன் அசிஸ்டண்டாக இருப்பான். 1000 ரூபா கொடுத்தா போதும், அவருக்கு 10,000, இவருக்கு 1000 ரூபா கொடுத்தா போதும் அப்படிம்பாங்க. அது மாதிரி இவருக்கு இது போதும், இந்த கேசரிக்கு இது போதும்னு வினோத் என்ன பண்ணியிருக்காப்புல, பூரா இதை கூட்டிட்டு போய் நம்ம இரா சரவணன் இருக்காப்புல ஜூனியர் விடல, அவரை கூட்டு போய் நல்லா பாறையில் போட்டு தூங்கியிருக்காப்புல. போஸ்டர் போட்டு பாறையில் படுத்து என்னமோ எடுத்து வைக்கணும், என்னமோ பண்ணுங்கடா, நான் பாறையில் படுத்து அருணாச்சலேஸ்வரர் வாழ்கன்னு சொல்லி நான் தூங்கிடுறேன்னு சொல்லி அவர் தூங்கிட்டாப்புல. ஏன்னா தீரநதிகாரம் ஒன்றும் சதுரங்க வேட்டையும் நேர்கொண்ட பார்வையும் எடுத்த வினோத் இது எடுத்துக்க முடியல. இந்த படத்தை பார்த்த பிறகு ஒட்டுமொத்தமான விஜய் படம், வலிமை படம் எவ்வளவோ தேவலாம்டா அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மை தியேட்டரில் 2-3 தம்பிகள் தாவைங்க விஜய் ஃபேன்ஸு, வலிமை பரவாயில்லண்ணே நீங்கள் செய்வீங்கல்ல அப்படிங்கிறாங்க. செய்கிறேன்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அவங்க நமக்கு சொல்கிறாங்க விட்டுறாதீங்க தமிழ் சினிமா. அப்போ அப்படி போதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. பட் படத்துடைய சுவாரஸ்யம் குறைஞ்சக்கூடாது, சர்ப்ரைஸ் நம்ம சொல்லாமல் இருக்காங்க. இப்போ அது வந்து எத்திக்ஸ் கிடையாது, மாரல் கிடையாது. படத்தோட முழு கதை சொல்கிறது, ஏன்னா ஸ்பாய்லர் ஆயிருமா, ஸ்பாய்லர் ஆகிடும் சொன்னால்.
தீஞ்சு போன கருவாடு குழம்புக்கு என்னத்தை ஸ்பாயில் பண்ணி இதுக்கு மேலே நான் என்னத்தை ஸ்பாயில் பண்ணுறது? விறுவிறுப்பு குறைஞ்சிரும்ல அப்புறம். விறுவிறுப்பு உங்களுக்கு இருந்தா தானே. விறுவிறுப்பு இல்லைடா, சுறுசுறுப்பு கிடையாது, விறுவிறுப்பு கிடையாது. விறுவிறுப்பு என்ன? ஆக்சாயில், கோடாரி தைலம், அமிர்தாஞ்ச, அனாசின்னு, குரோசின்னு கண்ணில் தலையில் போட்டால் வராது. ஆக்சாயில் கண்ணில் போட்டு இந்த படம் பார்த்தோம்னா கொஞ்சம் விறுவிறுப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே விறுவிறுப்புனா அமிர்தாஞ்சனை ஒரு டப்பா வாங்கி நாக்கில் நக்குனோம்னா இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் விறுவிறுப்பு சுறுசுறுப்பு வர வாய்ப்பு இருக்குது. படத்தில் அவர் பாடாது, உங்களுக்கு விட விறுவிறுப்பு. அதையும் மீறி விறுவிறுப்புனா அதுக்கு பல மருந்துகள் இருக்குது, வாங்கி குடிங்க. படத்தில் விறுவிறுப்பு நீ எதிர்பார்த்த விறுவிறுப்புன்னு வேணா படம் இருக்கலாம், இந்த படத்தில் விறுவிறுப்பு இல்லை. நம்ம எல்லா ஸ்டோரியும் சொல்லிடக்கூடாது, அப்புறம் பார்க்குற கூட சுவாரஸ்யம் சுண்ணாம்பு கெட்டு போயிடும், பரபரப்பு குறைஞ்சிரும். எப்பாடி சரி இப்படியே போதா, இப்படி போய்கிட்டு இருக்க அவன் வில்லம் கொடூரமானவனாச்சே. அவன் என்ன பண்ணுறான்? நாட்டையே அழிக்க பார்க்குறான். நாட்டையே அழிக்க பார்க்கும்போது இந்த மாதிரி 50 லட்சம் துப்பாக்கிகளை கொண்டு வந்து இந்தியா முழுக்க கொடுத்து மத கலவரத்தை துண்ட பார்க்குறான். மத கலவரத்தை எப்படி துண்ட பார்க்குறான்னா, ஒரு இஸ்லாமியரை வச்சு பாம் வைக்க வைக்கிறான், இஸ்லாமியருங்கிற பேரில். ஆனால் இவன் இஸ்லாமியர் வைக்கல, இஸ்லாமியர் பாம் வைக்கிற மாதிரி வச்சுட்டா இந்துக்கள் இஸ்லாமியர் மோதிக்குவாங்களா? இப்போ இஸ்லாமியர்னா பாம் வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து அவன் செட் பண்ணுறான். அங்கே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவை அழிக்கணும் அப்படின்னு ஒரு டீம் வந்து அங்கே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் காட்டுறாங்க. இங்கே நாட்டு முழுக்க பாம் வெடிக்குது. இப்போ இஸ்லாமியர்கள் வெறுப்பு வருது, இந்துக்கள்லாம் வெளிப்படைஞ்சு இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசலை தாக்க போகிறாங்க, ஒரு கலவரமான சூழல் உருவாகுது. அந்த நேரத்தில் இவர் வராப்புல வந்து இவர் ஒரு டீமை போட்டு ஆராய்ச்சி பண்ணி, யார் மதன் கௌரி ஏன் முரட்டுத்தனமாக 3 மாதமாக விட்டு கொடுத்தான்னு இப்போ தான் தெரியுது. ஒரு 3 காய்ச்சல் வர்றதுக்கு ஒரு டைலாக் சொல்லுவாப்புல, நவுந்து போயிடுவாப்புல, அவரே போயிடுவாப்புல, அவர் கிளம்பிடுவாப்புல, இது மணிக்க கூடாது அப்படின்னு வரோம். ஒரே டைலாக், ஒரு டெக்கி அந்த படத்தில் டெக்கி. இப்போ தாவேக்காக்க அவர் புரிஞ்சிச்சு, டெக்கி அவர் டெக்கியாக இருக்காப்புல. டெக்கியாக இருந்து அவர் கண்டுபிடிச்சார் இந்த மாதிரி இது வந்து இந்த யார், இவனோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றா. அவன் பார்த்தா ஒரு ஃபுல்லாக ட்ரோனு இதெல்லாம் வச்சு இது பண்ணுறான். உடனே இவர் ஒரு வண்டி, ஒரு ஆர்மி வண்டி மாதிரி ஒரு வண்டியை ரெடி பண்ணிக்கிட்டு மம்மிதா பச்சின்னு தூக்கி வைக்கிறாரு. நீங்கள் போகாதீங்கன்றா. இல்லை நம்ம அம்முக்குட்டியோடைய பயத்தையும் போக்கணும், இந்த நாட்டோட பயத்தையும் போக்கணும், அதுக்கு ஒரே வழி என்ன, தூக்கி உட்கார வை ஆர்மி வேனில் பயத்தை போக்குறதுக்கு. ரோட்டில் போயிட்டு திடீர்னு பார்த்தா மெட்ரோ ஸ்டேஷன், மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்கு, அதுக்கு உள்ளே பூந்துடுறாப்ல, அண்டர் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு வண்டியை ஓட்டுறாப்ல. உள்ளே பார்த்தா ஃபுல்லாக ட்ரோன் வந்துகிட்டு இருக்கு. இப்போ மெட்ரோ ஸ்டேஷனில் வண்டி போயிட்டு இருக்கு, அந்த ட்ரோனை பறக்க விட்றான்ல, அவன் பூரா ட்ரோன் பூரா குச்சி குச்சி குச்சின்னு பட்டப்பில் பேர் வருது. உடனே வண்டி நிப்பாட்டிடுறாப்ல, நிப்பாட்டிட்டு இங்கேருந்து கண் எடுத்தே ஒரு பெரிய கண்ணு எடுத்து அங்கிட்டு அடி, மொத்த ட்ரோனுக்கு காலி. ஏன்னா உள்ள வந்து லாக் ஆயிடுச்சுல, உள்ள சுரங்கத்துக்குள்ள லாக் பண்ணி ட்ரோனை பூரா அடிக்கிறாப்ல. இவனை அப்படிங்கிற உள்ள. இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரோபோஸ், எந்திரன் 2.0 இருக்கிற மாதிரி ஏன்னா ரோபோக்களை வந்து கொண்டு வந்து அவங்க ரோபோ ஃபுல்லாக இறக்குறாங்க. எந்திரனில் பார்த்தா ரோபோ மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுடைய கமிஷனர் ஆஃபீஸ், காவல்துறை தலைவருடைய அலுவலகத்தை வந்து மெரினால இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு செட்டப்பு க்ரீன் மேட்டில் போட்டிருக்காங்க. போட்டு அங்கே போய் அதை அழிக்க பார்க்குறாங்க. மொத்தம் அங்கே எல்லாம் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் கொள்றதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணுறாப்புல. இந்திய ராணுவம் வந்துடுது. இந்திய ராணுவம் பீஸாக செதற விடுறான். இல்லை, இந்திய ராணுவத்தை செதற விடும் போது அங்கே ஒரு வந்து இறங்குறாப்புல. யார்? மறுபடியும் வந்து இறங்கி வில்லனுக்கும் அவருக்கும் மொட்டை மாடியில் ஒரு 3/4 மணி நேரம் சண்டை. அவன் அடிக்க, இவர் அடிக்க, அவங்க போடாங்க, இவர் போடாங்க, அவன் ஆடாங்க, இவன் ஆடாங்க, அவன் வண்டியாக கிளிக்க, இவர் வண்டியாக கிளிக்க, மாறி 2 பேரும் சண்டை போட்டு ஒரு கட்டத்தில் அவன் சண்டை போட்டு 3/4 மணி நேரம் மூதேவி சண்டை போட்டால் நான் என்ன பண்ணு, அவன் டயர்டாகி விழுந்துடுறான். டயர்டாகி விழுந்ததுக்கப்புறம் அவனை ஒரு அடி. ஏன்னா எடுத்த உடனே அடித்தா அவன் உற்சாகமாக இருப்பான். 3/4 மணி நேரம் அவனை பேசி அவனை கொன்று அறுத்து கொலையாக கொன்று டயலாக்காக பேசி அவன் டயர்டான உடனே அப்போ ஒரு அடியை போட்டு அவனை கொண்டுறாப்புல. சரி, கொண்டுட்டாரு, முடிஞ்சுது, போயிடலாம். அதோட கொண்டுட்டாருன்னா வில்லன் இல்லை, ஆடியன்ஸ் படம் பார்த்தா அத்தனை பேரையும் கொண்டுட்டாரு அப்படின்னு முடிவெடுத்து வந்தோம்னா திருப்பி ஒரு ஆரம்பிக்கிறாங்க. எங்க திருப்பி முதல்ல வந்து அவர் வந்து கடைசி கிளைமேக்ஸ்னா ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. வில்லனை கொண்டுட்டாங்க, வில்லனை கொண்டு தானே இதாக இருக்க முடியும். கிளைமேக்ஸில் வந்து இப்போ இந்தியாவை காப்பாற்றியாச்சு. அடுத்து அந்த பாப்பி அந்த ஊரில் கிராமத்தில் ஓட்டு போட்டாங்களா இல்லையா, அது படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதுதான் ட்விஸ்ட், அதான் அது படம் பார்த்தா தான் தெரிய வரும். ஏன்னா ஏன்னா ஓட்டு போடுறதுக்காக தான் நிலக்கல் ரவி மோட்டிவேட் பண்ணுறாரு. இப்போ அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லையா, அதை வந்து தேட்டரில் போய் பாருங்க. அது தேட்டரில் போய் பார்க்கணும். ஸோ இது படத்துடைய எந்த ஸ்பாயில் நம்ம பண்ணலை, இது வந்து படத்துடைய மைய கருத்து. மற்றபடி விஜய் அவர்களுடைய நடிப்பு இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. எப்போதும் நடிப்பது போல் அவர் சிறப்பான இந்த பபுள் காம் போடுறது, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் பெருசாக இல்லை, அவர் 2-3 இடத்துல அது வந்து போகுது. ஆமாம், நடிப்பாக விஜய் அவர்கள் வந்து எப்போதும் நடிப்பது போல் ஒரு சிறப்பான படத்தில் நல்லா நடிச்சிருக்காருங்க. அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா
யாரையுமே சொல்ல முடியாது. இந்த படத்தை நல்லா நடிச்சுக்கலாம். அது குழந்தைய சொல்லலாம். குழந்தைய சொல்லலாம். அந்த கௌதம் வாசுதேவனோட குழந்தை அது உண்மையிலே குட்டி பாப்பா நல்லா நடிச்சிருக்கு. ஆனால் என்னென்னா இந்த படத்துக்கு 2026க்கான தேசிய விருது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தேசிய விருது வாங்க இந்த மாதிரி படத்தை தான் வாங்கலாங்கிறாங்க. இதான் ட்ரெண்டு. இப்போ இதான் ட்ரெண்டு. அதனால் இந்த ஜூரி டீம் வந்து இதை பார்த்துட்டு தேசிய விருதுக்கு நல்ல படம் அப்படின்னு இந்த மாதிரி படத்தை இயக்குவதற்கு ஒரு துணிச்சல் வேணும். அப்போ அந்த துணிச்சலை பாராட்டி ஒரு தேசிய, அதாவது இந்தியாவின் துணிச்சல் மிகுந்த இயக்கம், துணிச்சல் மிகுந்த படம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கான இதை வந்து இந்த படத்தை கொடுக்கலாம். உண்மையிலே ஒரு வெறுப்போடையோ இல்லை வந்து இந்த படம் வந்து ஓடக்கூடாதுன்னோ நம்ம பேசலை. உண்மையிலே இந்த படம் வந்து ஓடணும், படம் நல்லா இருந்தால் நான் பாராட்டதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஏதாவது ஒன்று இந்த படத்தில் வசனம் எழுதியிருக்காங்க, ஐயோ முடியலை என்னால். அதாவது ஃபுல்லாகவே பில்டப் தான். மற்றவங்க பேசினா ஸ்பீச்சு, தளபதி பேசினா ரீச்சு. நம்ம பாதுகாப்பில் தளபதி இல்லை, தளபதி பாதுகாப்பு தான் நம்ம இருக்கோம். இந்தியாவுடைய சட்டத்தை அம்பேத்கர் சட்டத்தை மதிக்காமனுக்கு இனி டிவிக்கு சட்டம் தான்டா பாயும் அப்படிங்கிறதும். அப்புறம் எம்ஜிஆர் வந்து ஒரு போயிட்டுருக்காரு, எம்ஜிஆருடைய படத்துலேருந்து சாட்டை வந்து ஒரு கையில் விழுது. சாட்டை அவருக்கு? ஆமாம், அவர் தங்கமே தளபதி அப்படின்னே தலை அப்படிங்கிறாப்புல இவரும் அதே ஸ்லாங்கில் உடனே கொண்டு போய் அந்த சாட்டை எடுத்து அமைச்சர்கள் முன்னாள் ஊழல் பண்ணுவீங்களா, கலாச்சாரம் வைப்பியா, கஞ்சா வைப்பியா, அது பண்ணுவியா, இது பண்ணுவியா அப்படி அடிக்கிறாங்க. ஆனால் படத்தில் ஆறுதலான ஒரு விஷயம் அப்படின்னா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காப்புல விஜய் படத்தில். இதில் இந்த படத்தில் இந்த இடத்துல அதாவது வில்லனுக்கும் இவருக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். வில்லன் சொல்லுவான், ஏண்டா ஒரே ஒரு இவர் கேட்பாரு, ஒரு சம்பவத்துக்காக நீ ரிவெஞ்ச் எடுக்க நினைக்கிறது வந்து அது வந்து ரெவல்யூஷன் கிடையாது, அது புரட்சி கிடையாது, அது ரிவெஞ்சு தான் அப்படின்னு சொல்லுவார். இந்த மக்களை திருத்த முடியாது, இந்த மக்களுக்கு வந்து உண்மை பேசுகிறவனுக்கு ஓட்டு போட மாட்டான், உண்மை பேசுகிறவனை ஜெயிக்க வைக்க மாட்டான், நல்லது பேசுகிறவனை ஜெயிக்க வைக்க மாட்டான், இந்த மக்கள் வந்து தீமையின் பக்கம் தான் நிற்பான், ஏமாத்துறவன் பக்கம் தான் நிற்பான் அப்படின்னு சொல்லி பேசுவார். உடனடி வெற்றியெல்லாம் வந்து அது மாதிரி உடனடியாக கிடைக்கிற வெற்றி வந்து வெற்றியே கிடையாது, அது புரட்சியே கிடையாது. புரட்சிங்கிறது வந்து ஸ்லோவாக தான் நடக்கும், அது உண்மை. புரட்சி என்பது மெதுவாகத்தான் நடக்கும். தோற்று போனதுனாலேயே அவன் கெட்டவனும் கிடையாது, வென்றதுனாலேயே அவன் நல்லவனும் கிடையாது. உடனடியாக கிடைக்கிற வெற்றி அது தற்காலிகமானது, அது நிரந்தரமானது கிடையாது என்பது போல இந்த படத்தில் வசனம் எழுதப்பட்டிருக்கு. அது விஜய் அவர்களாலே எழுதப்பட்டிருக்கு என்பது தான் இந்த படத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல். அது கண்ணாடி. அதே மாதிரி வந்து இந்த அமைச்சர்கள்லாம் வந்து கள்ளச்சாராயம் விற்கிறவன், பொறுக்கி பைய எல்லாருமே அரசியல் இருக்கிறான், அரசியல்வாதினாலே வந்து ரொம்ப தப்பானவன் காட்டியிருக்காங்க. அது இன்றைக்கும் பொருந்தும்ல. கள்ளச்சாராயம் விற்கிறவன், கள்ளட்டா லாட்ரி விற்கிறவன், டிக்கெட் விற்கிறவன், பிளாக் டிக்கெட் விற்கிறவன், அப்புறம் குட்கா மட்கா பான்பிராக் விற்கிறவனுக்கு ஆதரவாக நிற்கிறவன், கொள்ளக்காரனுக்கு ஆதரவாக நிற்கிறவன், இவன் எல்லாத்துக்கும் இன்றைக்கி எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் மாறி இருக்கிறான். அப்போ அவனுக்கும் அது பொருந்தும். அப்புறம் இந்த குட்டச் பேட்டச் சொல்கிறாப்புல, குழந்தைங்களாம் பாதுகாப்பாக இருக்கணும், குழந்தைங்களாம் வந்து வீட்டில் போய் வந்து யாராவது தொட்டால் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவோம். ஆமாம், குழந்தைய தொடுறவன் ஆட்டோ டிரைவர் இல்லை, ஆலந்தூர் வேம்புலியாக கூட இருக்கலாம், பாஞ்சிடலாம். குழந்தைய தொடுறவன் சேலம் மணிகண்டனாக இருக்கலாம், குழந்தைய தொடுறவன் இந்த ராணிப்பேட்டை அவன் பேர் என்ன பேர், விஜயமோகனாக இருக்கலாம். நம்பி வந்த பெண்ணை ஏமாற்றி வீடியோ கால் எடுத்து வீடியோ எடுத்து அந்த பொண்ணை மிரட்டக்கூடிய ராணிப்பேட்டை தாவேகா மாவட்ட செயலாளர் விஜயமோகனாக கூட இருக்கலாம். இப்படி பல பேர்களில் அவன் இருக்கலாம். நாமக்கல்லில் வந்து சொந்த கட்சியினுடைய மகளிரணி தலைவி வீட்டுக்கு 2 மணிக்கு போய் உடைமாத்த செல்லக்கூடிய மாவட்ட செயலராக அவன் இருக்க வாய்ப்பு இருக்குது. சிறியகண்டத்தில். ஆமாம், திருச்சியில் வந்து இந்த மாதிரி அறை எடுத்து வச்சு அழகிலை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவனுக்கு வியாபாரிகள் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்ககிட்ட இருந்து தமிழ் சமூகம் பெண்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தன் கட்சிக்காரங்களுக்கே பாடம் எடுப்பது போல் மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் வந்து எடுத்திருக்காரு. அது ஒன்று இந்த படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு, இந்த படத்தில் வந்து பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள்லாம் சாட்டை விட்டு அடி வெளுக்கிறாரு, அது நிகழ்காலத்துக்கு பொருந்துமா? அது ஆமாம், நிகழ்காலத்தில் வந்து கமிஷன் வாங்குறவங்க, கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, ஊழல் பண்ணுறவங்க அவங்களையும் ஒரு அடிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அவர் சாட்டை அடிக்கிறதுலையே நம்ம சாட்டை அடிக்கும். படத்தில் வில்லனை பார்த்து விஜய் சொல்கிற மாதிரி சாதியா மதமா மொழியா இனமா நிலமா வந்து பிரிக்கிற ஒன்றை மாதிரி அரசியல்வாதிகளும் பார்ப்பல. சாதி மதம் சரி, அது என்ன மொழி இனம், மொழியும் இனமும் பிரிக்கும் அப்படின்னா அப்புறம் தமிழக வெற்றி கழகம். அவருடைய கட்சியோடைய தலைப்புக்கு இந்த கருத்தை நேர் முரணு. நிலம் பிரிக்குது அப்படின்னா எதுக்கு மொழி வழியாக மாநிலம் பிரித்தாங்க? எதுக்கு தமிழ்நாடு, எதுக்கு கேரளா, எதுக்கு ஆந்திரா, எதுக்கு தமிழ்நாடு நாள் நீங்கள் கொண்டாடுறீங்க? மொழியும் இனமும் இணைக்கும், சாதியும் மதமும் பிரிக்கும்.
ரைமிங்கில் போடுறது. வந்து ஆட்சியில் மங்கு, அதிகாரத்தில் மங்கு, சாதி மதம் மொழியினம், டக்குனுடைய ரைமிங். நம்ம கூட இப்போ பேசியிருந்தோம்ல அந்த அரசியல் சட்டைகள், சாதி சொல்கிறது அது. இது இந்த படத்தில் வசனம் வருது, சாதியா மதமா மொழியா இனமா, சாதியா மதமா மொழியா இனமானா என்னது புரியல எனக்கு. சாதியா இனமா இப்போ பணமா அது கூட போடலாம். சாதியா மதமா பணமா கோத்திரமா குலமா அப்படி போடலாம். ஆனால் சாதியா மதமா மொழியா இனமா, மொழியும் இனமும் இணைக்கும், உலக முழுமைக்கும் மொழியால் தான் இனத்தால் தான் இணைஞ்சிருக்காங்க. நாம் தமிழ் இனம் ஒற்றுமை, அவர்கள் மலையாள இனம், அவர்கள் வந்து கன்னட இனம், இப்படி இனமாக தான் இருக்கணும். அந்த அடிப்படை புரிதலே இல்லாமல் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. இதை வினோத் அவர்களும் ஏற்றிருக்காரு. இது வினோத் படமே இல்லையே, இது கழிச்சிடணும். இல்லை வினோத்துக்கு நம்ம அடிக்க முடியாது. அவர் லீவில் போயிட்டார். அவர் வந்து லீவில் போட்டாப்புல அவர் மொட்டாந்தரவே படுத்துட்டாப்புல. அவருடைய மென்டாலிட்டி என்னங்கிறது நான் ஓரளவுக்கு உணர்ந்துருக்கிறேன். அவருடைய மென்டாலிட்டிக்கும் இந்த படத்துக்கும் துளி அளவு கூட சம்மந்தம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர்கள்ட்ட, எனக்கு தெரிஞ்சு நடந்தான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர்கிட்ட ஒரு படம் எடுக்கணும், கடைசி படத்தை எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இவர் ஒரு கதையை கொண்டு போய் பனையூருக்கு போயிருக்கலாம். பனையூருக்கு போகிற நேரத்தில் அவர் இந்த படத்தை போட்டு பார்த்துருக்கலாம். எதை? பகவந்த் கேசரியை. 2வது முறை கதைவாத்துக்கு போகும்போதும் இந்த படத்தை அவர் பார்த்துருக்கலாம். 3வது முறை கதைவாத்துக்கு போகும்போதும் இந்த படத்தை அவர் பார்த்துக்கலாம். 3 முறை இவர் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவர் இந்த படத்தை போட்டு 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 பார்த்து வெறியேற்றி இந்த படத்தை எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சார் இந்த படத்தை எடுத்தால் நான் எதுக்கு சார், அதுக்கு தேவையில்லையே சார் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கலாம். மற்றவங்கள்ட்ட வந்து அவர்கிட்ட நிறைய சொல்ல முடியாது, பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய சம்பளமும் கூட, விஜயோட கடைசி படத்தை எடுத்த இயக்குனுங்கிற பேர் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய எல்லா இயக்க திறமைகளையும் தூக்கி, அவர் வேலூர் மாவட்டம்னு நினைக்கிறேன், அவர் வீட்டிலே பெட்டியில் பூட்டிட்டு வினோத்துங்கிற பேரோட வந்து இந்த படத்தை எடுத்து கொடுத்துரு அப்படின்னு இருக்காரு. என்னமோ எடுத்துக்கோங்க, என் பேரை போட்டுக்கோங்க, என்ன வேணாலும் எழுதிக்க, கீழே ஈவேரான்னு போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி, நீ எதை வேணாலும் படமாக எடுத்துக்க, ஹச் வினோத்துன்னு போட்டுக்கன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கணும். அதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வினோத் அவர்கள் தன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு, தன்னுடைய இயக்க திறமைக்கு, தன்னுடைய திரை ஆளுமைக்கு உட்பட்டு இப்படி ஒரு மகா மட்டமான கேவலமான குப்பைத்தனமான படத்தை எடுக்க வாய்ப்பே இல்லை. அதனால் வினோத் இந்த படத்துலேருந்து மைனஸ் கழிச்சிருவோம். மற்றபடி இந்த படத்தை வந்து விஜயவர்களுடைய அரசியல் அரிப்புக்காக, அவருடைய வழக்கம் போல் இருக்கக்கூடிய இந்த தேம்பி எழுதுறாங்கல்ல, இவங்களுக்கு என்னென்ன வேணும், இவங்களுக்கு ஒரு 4 பாட்டு வேணும், கப்பை அப்புறம் கொடு, கம்பெனி இப்போ கொடு அப்படிங்கிற மாதிரி. மகள் வந்து இராணுவ முகாமில் சேர்றதுக்கு கையெழுத்து போட்டாங்களாம். சரி, இதை கொண்டாடுவோம். என்ன கொண்டாடுவோம்? எங்கள் என்ன கச்சேரி, தளபதி கச்சேரிட்டு கிளம்பிட்டாங்க. உடனே பாட்டு. ஸோ இந்த மாதிரி போட்டால் இவன் வந்து குஷி அடைவான், இவனுக்கு வந்து இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நம்பி உங்களுக்கு நிறைய கேமியோ ரோல்ஸு, அதில் நிறைய சர்ப்ரைஸ்லாம் நிறைய இருக்குது. படத்துலையும் கூட வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் உடனே சடனாக திருந்துறாங்க. அதாவது மகள் மாதிரி இருக்கிற பொண்ணை வந்து அந்த காவல்துறை அதிகாரி அவரோட ஜீப்பில் உட்கார வச்சு அபியூஸ் பண்ணுறாரு. அடுத்து அவரே வந்து தங்கச்சின்னு படம் முழுக்க வராப்புல. எப்படா சடனாக திருந்து? இந்த பொண்ணை தான் அபியூஸ் பண்ணியிருப்பான். இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணு அபியூஸ் பண்ணியிருப்பான்? அவனோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு உடனே வாஷிங் மிஷின் போட்டு வெளுத்து, ஏன்னா இவர்கிட்ட அப்படி காந்த சக்தி இருக்குது, இவர்கிட்ட சேர்ந்தாலே அவங்க வந்து இவராக மாறிடுவாங்க அப்படிங்கிறதுனால அவர் வந்து நல்லவனாக மாற்றிடுறாப்புல. அதே மாதிரி அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் பொண்ணுங்கனாவே ஏளனமாக திட்டு வரல, அப்புறம் அவராகவே திருந்தி வந்து அவர் 1.5 நிமிஷம் திருந்துவார். 1.5 நிமிஷம் தான் அவருக்கு. உடனே திருந்தி யாராக இருந்த இப்போ விஜயபாஸ்கர் இவரெல்லாம் திருந்துறாங்க செங்கோட்டை எல்லாமே 1 நிமிஷம் தான். பார்த்த உடனே அதான் நெருப்பு மாதிரிங்க, நெருப்பு எல்லாத்தையும் நெருப்பாக மாற்றிடும். இப்போ ஐயாவோட பேரை சொன்னால் எனக்கு டக்குன்னு நான் வருது, ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் போட்டு எரிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது, அது எனக்கு ஞாபகப்படுத்துது. வாச்சாத்தி படுகொலை ஞாபகப்படுத்துச்சா? அதுக்கு நிர்வாகம் பொறுப்பாக. அதெல்லாம் படத்தில் சில உண்மைகள் இருக்கும். அதெல்லாம் ஒரு 2 நாள் வினோத் இயக்க வாய்ப்பு இருந்திருக்கு, போகிற பக்கம் வச்சுட்டு போயிடும்னு சொல்லி 4 ஊமை குத்தா குத்திட்டு போயிருக்காப்புல. ஆக மொத்தத்தில் இந்த படம் அப்படிங்கிறது வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்ப ஏற்ற படம். கண்ணீரும் கம்பளையுமாக திரையரங்குகளே நிறைந்து, இப்போ குளத்தில் தண்ணி இல்லை, ரோகிணி தேட்ரு, கமலா தேட்ரு, அங்கே போனால் தண்ணி நிறைஞ்சு கிடக்கு. பூரா பார்த்தீங்கன்னா என்னென்னா, எங்கள் ஊரில் சிவசக்தி தேட்ரு, அப்புறம் வந்து லட்சுமி தேட்டர்லாம் 2-3 தேட்டர் உண்டு. அந்த தேட்டர்லாம் வந்து இளைஞர்கள் மட்டுமே போகிற தேட்டரு. இளைஞர்கள் மட்டும். ஆமாம், அந்த தேட்டர்லாம் நீங்கள் வந்து திருநெல்வேலிக்காரங்களுக்கு தெரியும், ஷூ போடாமல் அந்த செருப்பு போடாமல் தேட்டருக்கு போக முடியாது. இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் எந்த தேட்டருக்குமே ஷூ போடாமல் போக முடியாது. எல்லாம் பூரா கண்ணீராக சிந்தி ஈரமாக நனைஞ்சு போய் கிடக்குது. வலிக்கு கிழிக்கி விட்டுரும். அதனால் போகும்போது ஷூ போட்டு துணியை தூக்கிட்டு நடங்க. எல்லாம் பூரா அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக அழுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். விஜய் ரசிகர்கள் ஏன் அழுகிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு மனதைரியம் ஜாஸ்தியாக இருக்குது, மமிதா பைஜி மூலம் உங்களுக்கு வீரம் வரணும் அப்படின்னா இந்த படத்தை தாராளமாக பாருங்கள். ஜனநாயகன் திரைப்படம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.